சிஎஸ்கே வீரர்கள் ஆயுஷ் மத்ரே, பிரவீஸை தக்க வைப்பதில் சிக்கல். 2025 IPL உடன் அவ்வளவுதானா இவர்கள் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறாது என்பது தெரிந்த நிலையில் அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான வீரர்கள் தேர்வை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தேர்வு செய்து வருகிறது. இந்த ஆண்டு இதுவரை விளையாடிய இளம் வீரர்களின் நம்பிக்கை அளிப்பவர்களாக இருப்பவர்கள் ஆயுஷ் மத்ரே மற்றும் தென்னாப்பிரிக்க வீரரான டெவால்ட் பிரவீஸ். இவர்கள் இருவரும் சிறப்பாக விளையாடி வந்தாலும் 2026 IPL தொடரில் இவர்களை CSK தக்க வைக்க முடியுமா, விதிப்படி அதற்கான அனுமதி உண்டா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் இவர்கள் இருவரும் IPL ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர்கள் அல்ல. ஏற்கனவே CSK அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் காயம் காரணமாக வெளியேறியதால் மாற்று வீரர்களாக CSK அணியில் தேர்வு செய்யப்பட்டவர்கள். எனவே இவர்களை 2026 IPL ஏலத்திற்கு முன்பாக CSK அணியில் தக்க வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. IPL விதிப்படி இது போன்ற மாற்று வீரர்களையும் ஒரு அணியில் தக்க வைக்க முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் உள்ளது. ஒரு IPL அணியில் அதிகபட்சமாக 25 வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். அதிலும் அதிகபட்சமாக 8 வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். எனவே ஆயுஷ் மத்ரா மற்றும் டெவால்ட் பிரவீஸை CSK தக்க வைக்க நினைத்தால் ஒட்டுமொத்தமாக அணியில் இவர்கள் இருவரையும் சேர்த்து 25 வீரர்கள் மட்டுமே இருப்பதை CSK அணி உறுதி செய்ய வேண்டும். மேலும் டெவால்ட் பிரவீஸை அணியில் தக்க வைக்க வேண்டும் என்றால் அவரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 8 வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விதிகளுமே CSK அணியால் எளிதாக பின்பற்றக்கூடிய விதிகளாகவே இருக்கும். எனினும் எப்படியும் CSK அணியிலிருந்து பல வீரர்கள் அடுத்த ஆண்டு IPL ஏலத்திற்கு முன்பாக நீக்கப்படுவார்கள். எனவே சிறப்பாக விளையாடி வரும் ஆயுஷ் மத்ரே மற்றும் டெவால்ட் பிரவீஸுக்கு CSK அணியில் இடம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காயம் காரணமாக அணியிலிருந்து இந்த ஆண்டு IPL தொடரில் நீக்கப்பட்டிருக்கும் கேப்டன் ருத்ராஜ் மற்றும் பந்து வீச்சாளர் சிமர்ஜித் சிங் ஆகியோரையும் தக்க வைக்க முடியும். மேலும் ஒரு அணியில் ஒரு ஆண்டில் வீரர்களுக்கான சம்பளமாக அதிகபட்சம் 120 கோடி ரூபாய் மட்டுமே செலவிட முடியும். அந்த இலக்குக்குள் இந்த இரண்டு வீரர்களின் சம்பளமும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.